ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் எல்லாருமே கல்யாண கதைக்கு வந்து காத்துட்ருப்பீங்க. கல்யாண கதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமாக கொஞ்சம் சூடு பிடிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்தரகட்டமாக அவங்க பிரியறதுக்கான முடிவு எடுக்கிறாங்க. சரியா? என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு இடையே வந்து நிறைய விஷயங்களில் ஒத்து போகாததுனால அடிக்கடி என்ன செஞ்சுட்டே இருக்குது, சண்டைகள் வந்துகிட்டே இருக்குது. சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலே அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அளவுக்கு அதிகமாக ஆயிரும், டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ டிப்ரெஷன் ஆனதுனால லோ பிபி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ லோ பிபி வருது. அதுக்கப்புறம் வந்து அல்சர் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக முடிவு எடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். லாஸ்ட்டாக சண்டை நடக்கும்போது, அதாவது இந்த அவங்களுக்கு இடையிலே வந்து சண்டை நடக்குது பார்த்தீங்களா? சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே அந்த பையனுக்கு வந்து லோ பிபி ஆகுது. இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? இது கொஞ்ச நாளாகவே நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து நிறைய நேரங்களில் அந்த பையன் வந்து ஐயோ நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கான். வருத்தப்பட்டு இருக்கும்போதே அவன் எல்லாருக்குமே அப்படி தானே, பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்மளோட உடல் நலம் பாதிக்கப்படும். ஸோ அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிறான். சரியா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எதிர்பார்த்த மன வாழ்க்கை அமையலை. இன்னொன்று என்னென்னா, அவங்களோட கோலை வந்து கரெக்டாக என்ன பண்ண முடியல, அச்சீவ் பண்ண முடியலை. இன்னொன்று, கல்யாணமே நடந்தாலும் அவங்கள வந்து அவங்களோட ஆசைக்கோ இல்லைன்னா அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எந்த முயற்சியிலையுமே அவங்க வந்து ஈடுபடலை. அதே நேரத்தில் ஒத்து போகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, பயங்கரமாக சண்டை வருது. அந்த மெயின் சண்டை என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து ஸ்கூல் கிளம்பும்போது அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட டவல் எடுத்து குளிக்க யூஸ் பண்ணுறாங்க, முகம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சோப்பையும் யூஸ் பண்ணுறாங்க. நீ எப்படி என்னோடய சோப்பை யூஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நல்லா சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வந்தோடனே இந்த சண்டை எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா கிட்டே போகுது. எல்லா இடத்துலையுமே நான் நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன். சண்டைகள் வந்துச்சு அப்படின்னா, சின்ன சின்ன சண்டைகளாக இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரத்துக்கு அது போகாது. ஸோ இது வந்து அந்த பொண்ணோட அம்மா காதில் போய் விழுது. காதில் ஒன்று ஸ்பீக்கரில் தான் இருக்குது. அவங்க வந்து தகாத வார்த்தைகளால் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த பெற்றோர் வந்து என்ன செய்யலை, கணவர் தானே, அதாவது மாப்பிள்ளை தானே உன்னோட டவல் சோப்பெல்லாம் எடுத்தாங்க, அதையும் நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குறான்னு அந்த ஒரு வார்த்தை கேட்கல. ஸோ நிறைய பிரச்சனைகள் வருது. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட தம்பி அவங்களும் வந்து 9, 10 அந்த நம்பர் படி அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அந்த வார்த்தையை டபார்னு போடுறாங்க. அதாவது அந்த ஃபோன் கால் வந்து அவங்களுக்கு போகுது. அவங்களுக்கு போனோடனே அவங்க வந்து ஸ்பீக்கரில் வச்சு பேசுகிறாங்க. பேசும்போது அந்த பையனோட அம்மா அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன கேட்கல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி கடையில் சண்டை வந்து அம்மா கிட்ட போச்சுன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒன்லே அதுக்கான விளக்கம் கொடுத்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்துவாங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீ எப்படி அவளோட சோப்பு டவல் எல்லாம் நீ எடுக்கலான்னு சொல்லக்கூடிய அந்த சில்லி விஷயத்துக்காக என்ன செய்யுது, பயங்கரமாக சண்டை வருது. ஓகேவா? பெற்றோர் வந்து அது உன்னோட கணவர் தானே, அவர் எடுத்தால் என்ன தப்பு, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அது முடிக்கல. அவங்க எல்லாருமே அதுக்கு அகைன்ஸ்டாக இருந்து ஐ திங்க் நான் மனதளவில் முடிவெடுத்தாச்சு. அவங்க வந்து ஒரே அடியாக பிரியலாங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. ஓகேவா? எடுக்காத அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கல அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து ஈஸியாக வந்து விழாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட தம்பியை வந்து அந்த பையனை வந்து 9ஆம் நம்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டுறாங்க. ஸோ திட்டின உடனே, அதாவது அந்த உறவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன ஆகுது, அந்த பையனுக்கு ரொம்ப ஏற்கனவே சமுதாயத்தில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அது கேட்டு அந்த பையன் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அடுத்தவங்க 1000 பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் நம்மளை சார்ந்தவங்க நம்ம கூட 1.5 வருஷமாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இவங்க சார்ந்தவங்க இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது. சண்டை யார் வீட்டில் வரல, எல்லா வீட்லேயும் வரக்கூடிய சகஜமான ஒரு சண்டை தான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சரி, அந்த பையன் வந்து இனி முடியவே முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நைட்டோட நைட்டாகவே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸில் ஏறி ஊருக்கு வந்துடுறான். ஓகேவா? யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் என்ன பண்ணியாச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம் அந்த கதையில் அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னு.
அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணலங்க. அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, சேஃபாக தான் இருந்தாங்க. ஓகேவா? இல்லை நான் அப்போ வந்து அன்ரிசர்வ்டில் தான் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஊருக்கு வந்ததுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சண்டைகள் எல்லாமே நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து அந்த பையன் வந்து வீட்டில் வந்து என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். இந்த தடவை இந்த சண்டை இப்படி ஆன உடனே அந்த பையன் வந்து வீட்டில் வந்து சொல்கிறான், செத்தாலும் சாகிறதுக்கு தயாராக இருப்பேன், ஆனால் வந்து வாழ்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து புரிய வைக்கிறான். ஓகேவா? புரிய வச்சுட்டு இருக்கும்போது இன்பிட்வீனில் வந்து ஒரு 2 நாள் ஆகுது. ஓகேவா? அந்த சைடில் இருந்து அவங்களோட சொந்த பந்தங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கவங்க யாருமே அந்த பையனுக்கு எந்த விதமான காலோ எதுவுமே பண்ணல. அந்த பையனும் அதை பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. ஓகேவா? அடுத்த 2வது நாள் கழிச்ச உடனே அந்த பொண்ணோட வீட்டில் இருந்து அவங்க அப்பா, அவங்க தம்பி, அப்புறம் வந்து கூடவே யாரும் வராங்க, ஒரு லாயரும் வராங்க. சரியா? மிச்ச கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.